11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பேப்பர் தான் இது. இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் இப்போ உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட 2 மார்க் கொஸ்டின் எல்லாம் முடிஞ்சது. இது 3 மார்க் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. த்ரீ மார்க் கொஸ்டின்லேயும் டோட்டலாக 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். 7 கொஸ்டின் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். ஃபைனலாக கொடுத்துருக்குற கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டினாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 40 கம்பல்சரி. இப்போது 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டினில் திஸ் ஆர் த டைப் இருக்கும். 41ல் ஏ ஆர் பி ரெண்டில் எது வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ இந்த எக்ஸசைஸில் இந்த சம் பார்க்குறீங்கன்னா அந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எல்லா சம்மே சேர்த்து பார்த்துடணும். கண்டிப்பாக அந்த எக்ஸசைஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. இதில் எக்ஸாம்பிள் சம் கேட்டிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் அதே மாடலில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம் கேட்பாங்க. ஸோ அந்த வேலை எல்லா சம்மையும் எழுதி பார்க்குறது ரொம்ப நல்லது. எக்ஸசைஸ் 11.11ல் இருக்கக்கூடிய எல்லா சம்மும் அதோட எக்ஸாம்பிள் சம்ஸும் எழுதி பார்த்தாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிக்கலாம். அதே வேளை 12th சாப்டரில் லாஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ அதோட எக்ஸாம்பிள் சம்மாக பார்த்துட்டோன்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிக்கலாம்.